தோல்விமுகமான வெற்றி என்ற வார்த்தை இதுக்கு பொருந்தது. கொண்டாடப்படக்கூடிய வெற்றி அல்ல என்பது உண்மை. என்று சொன்னால் களத்தில் நிற்க வேண்டிய ஜனநாயகத்தை எதிர்கொள்ள வேண்டிய மத்திய ஒன்றியிலே ஆளுகின்ற பாஜக ஆகட்டும், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆகட்டும் பயந்து ஒளிந்து விட்டன. வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் சகஜமான ஒரு நிலை. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த கட்சியுடைய பலத்தை காட்டும். அதற்கு திராணி இல்லாத ஒன்றிய அளவில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை வைத்திருக்கக்கூடிய பாஜக ஒளிந்தது என்பது அவர்களுடைய நிகழ்வு நடக்காது என்பதை ஒத்துக்கொண்டு அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு ஒதுங்கிவிட்டார். அதான் உண்மை. எங்களுக்கு யாருக்குமே திராணி இல்லை, அதை எதிர்ப்பதற்கான வேட்பாளர்கள் இல்லை என்பதை பாஜக இந்திய அளவிலே ஒத்துக்கொண்டு விட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலங்கப்பட்டு திமுக நின்றதால் நாங்கள் களத்தில் நிற்கல அப்படின்ற ஒரு கால் இவர்கள் சொல்வது கலங்கப்பட்டது யார் விரட்டுறது? அந்த யோகியதை உனக்கு வேணும்ல. நீங்கள் மேலும் கலங்கப்பட்டிருக்கிறதுக்காக நீங்கள் காட்ட முடியாத நிலைக்கு தள்ளிவிட்டீர்கள். அதான் உண்மையான நிலை. என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஈரோட்டில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் முன்கூட்டே உணர்ந்த காரணத்தினால, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று உணர்ந்த காரணத்தினால ஒன்றிய பாஜக அரசு இந்த முடிவை எடுத்து தமிழ்நாட்டிலே நாம் பலி கொடுக்க வேண்டாம், நம்ம கட்சியை கொஞ்சம் டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா முதல்ல பிரச்சனை அதிமுக கூட்டணி சேர்ந்து கொஞ்சம் காமிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக சுத்தமாக புறக்கணித்து விட்டது.